ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 3/4 கப், உளுந்தம்பருப்பு 3/4 கப், கடலைப்பருப்பு 3/4 கப். இதெல்லாம் சேர்த்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். அதுக்கு தாளிப்புக்கு வரமிளகா 3, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசை மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காயும் போதே வத்தல் போட்டுக்கோங்க. அதோட பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், இது போல் பொன்னிறமாக வதக்குங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கின வெங்காயத்தை மாவோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கின வெங்காயத்தை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். இது போல் பொன்னிறமாக வர மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு தோசைக்கு புதினா சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன். நல்லா இருக்கு. குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.